நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. அட ஆதார் கார்டு இருந்தால் தான் தண்ணி கொடுப்பாங்களா? அதுவும் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுப்பாங்களா? உண்மை தமிழராக இருந்தால் ஷேர் செய்யும். அண்ணே என்னண்ணா இது? நாட்டில் அவன் தண்ணி பிரச்சனையை பற்றி திணிச்சு தான் பேசிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் மட்டும் எந்த கவலையும் இல்லாமல் டீ ஆத்திட்டு இருக்கீங்களே. இங்கே வாண்ண என்றா பண்றது? கேள்வி கேட்கறவனெல்லாம் உண்ணாவிரத்துக்கு நடுவில் லஞ்ச் பிரேக் எடுத்து சோத்த தின்னுட்டு இருக்கிறான். இவனுங்களெல்லாம் நம்பணும் வையே, நம்ம போல சிரிப்பா சிரிச்சிடும். அண்ணே இப்ப எதுக்கு நீ இலுமினாட்டி மாதிரியே பேசிட்டு இருக்க? டேய் சொல்றத முழுசா கேள்றா. எந்த விஷயத்தையுமே அரையும் குறையுமா கேட்டானா இலுமினாட்டி மாதிரி தான் இருக்கும். அண்ணே நான் டீ கடை பெஞ்சுக்கு வர்றதே ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே வர்றேன். தம்பி, இந்த உலகத்துல 3/4 பங்கு தண்ணி தான். ஆனா நன்னீர் எத்தனை சதவீதம் இருக்கும்னு நினைக்கிற நீ? வெறும் 2% தான். அண்ணே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுண்ணே. இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம மேட்டூர் டேம் இருக்குதுல்ல? ஆமா மேட்டூர் டேமு. அந்த மாதிரி ஒரு 132 லட்சம் டேம்ல பூரா தண்ணி ரெப்பிடலாம்னா பாத்துக்க. அப்போ இப்போ இருக்கிற தண்ணி எல்லாத்துக்கும் போதுமானது தானே இருக்கும். அட சட்டிப்பானைக்குள்ள யானை பூந்த கதரா இது. நம்ம ஊருக்கே தொட்டுக்கோ தொடச்சுக்கோ தான் தண்ணியே கிடைக்குது. அது எப்படின்னா 4% மக்களுக்கு 1% தண்ணி தான் கிடைக்குதுன்னா பாத்துக்கிய. அண்ணே அப்படின்னு பார்த்தா இப்போ நாளுக்கு நாள் மக்கள் தொகை ஏறிட்டு தான் இருக்க போகுது. அப்போ நம்ம தண்ணி ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கலாம் தானே? நல்லா சொன்னவோம். நம்மளால தியானம் பண்ணுறதுக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்குமே நேரம் சரியா இருக்குது. அதில் இதெல்லாம் எங்கே போய் சரி அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. உனக்கு இந்த ஓரத்துப்பாளையம் டேம் தெரியுமில்ல? அண்ணா நம்ம திருப்பூர் பக்கத்தில் இருக்க அதை தானே சொல்கிறீங்க? அதே தான்டா. 25,000 ஏக்கரில் பாசனத்துக்காக கட்டின டேம்டா அது. ஆனால் அந்த டேமில் ஒரு திணுசான பிரச்சனை இருக்குது. அப்படி என்னென்ன பிரச்சனை வரப்போகுது? தண்ணி திறந்து விட ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அது இல்லைடா. அப்போ தண்ணியை திறக்க சொல்லி மேலையும் தண்ணியை திறக்க வேண்டாம்னு சொல்லி கீழேயும் சொல்கிறாங்க. அண்ணா என்னென்ன கமல் ட்விட் மாதிரி ஒன்றுமே புரிய மாட்டுது. டேம் தண்ணியில் பூரா சாயப்பட்ட கழிவு கலந்து விட்டு விவசாயத்துக்கே பயன்படுத்த முடியாத மாதிரி பண்ணி போட்டானுங்க. இது போக சல்ஃபரு, சோடியம், காஸ்டிக் சோடான அத்தனை வேதிப்பொருளையும் டேம் தண்ணியிலே கலந்து விட்டுருந்தானுங்கடா. 2005 ஹைகோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டுச்சு. அதுபடி தண்ணியும் திறந்து விட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா கரூர், நாமக்கல்னு கடமடை வரைக்கும் இருக்கிற அத்தனை பாசனமும் செத்து போச்சு. இப்போ அரசாங்கத்துக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொலைய நாட்டை முடிச்சுட்டு இருக்கிறானுங்க. அண்ணா அப்போ இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போகிற வரைக்கும் மேலே விட்டு வச்சுருக்கோம் நம்ம. ஆமாடா, அங்கே மட்டுமா பாலாறு, தாமிரபரணின்னு எல்லா ஆற்றுக்கும் இதே நிலமை தான். என்ன இங்கே சாயப்பட்ட கழிவு, அங்கே தோல் ஃபேக்ட்ரி. ஓ ஆமாண்ணே ஆமாண்ணே, நான் கூட படித்தேன். இப்போ அந்த தோல் ஃபேக்ட்ரினால திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு ஊர்னு அங்கே வந்து நிலத்தடி நீர்லாம் பாதிப்படைஞ்சிருச்சுன்னு சொல்லி பேப்பரில் படித்தேனே. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுனேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் நீர்நிலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதிக அளவில் குளோரைடு, நைட்ரைட்டு, அது இதுன்னு கண்ட கருவமும் இருக்கிறதா அறிக்கை வந்தது. 19 மாவட்டங்களில் ஃப்ளோரைடோட பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு அறிக்கை வந்திருக்குது. அது எதனாலன்னா நிலத்தடி நீரை அதிகமாக உரியறதுனால. அண்ணே இப்போ வியாபாரத்துக்காக தண்ணி எடுக்கிறாங்கன்னா இவ்வளோ எடுக்கலாம் இவ்வளோ எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது அளவுகளை கொடுக்கணுண்ணே. அந்த மாதிரி சட்டம் கிட்ட அதை போட்டிருக்காங்க. என்ன நல்லா கேட்டப்போ 87லயே கமர்ஷியலாக தண்ணியை விற்கக்கூடாதுன்னு சட்டமெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் திருவள்ளூரில் கிங்கு, அக்வான்னு 2 கம்பெனிக்காரனுங்க 90லயே அவங்க மேலே கேஸை போட்டாச்சு. 99ல் கோர்ட்டில் தடை போடுற வரைக்கும் மம்மானியமாக தண்ணி திருடி இருக்காங்க, திருட்டு போயிடுங்க. அதுபோக சென்னையில் தண்ணி லாரி தண்ணி எடுக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் எந்த தடையும் இல்லை. இதனால் என்னாச்சு, நிலத்தடி நீர் 4 மீட்டர் உள்ள போயிருக்கு. இதனால் வந்தது தான் இந்த குளோரைடு பிரச்சனை. அண்ணா இதனோட புதுக்கதையாக இருக்குது. இவங்களே நிலத்தடி நீரை உறிஞ்சி கெமிக்கல் பாதிப்பு உண்டாக்குவாங்களாம். அப்புறம் இவங்களே கெமிக்கல் இல்லாத நிலத்தடி நமக்கு கொடுப்பாங்களாம். என்னன்னே இது? பாயிண்ட்டை பிடிச்சிட்டடா. ஆனாடா நிலத்தடி நீரை உறிஞ்சுறதுல நம்ம தான் நம்பர் 1. இதே போக்கு போச்சுன்னா நிலத்தடி நீரோட சோர்ஸுக்கெல்லாம் போக வேண்டியதுதான். இதனால தான் என்னவோ நம்ம விவசாயிகள்லாம் 500 அடியில் தண்ணி இல்லை, 1000 அடியில் தண்ணி இல்லைன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன? டே ராஜேஷ், நீ இப்படியே எல்லா டீட்டெயிலையும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்னா நான் எங்கே போகிறது? கொஞ்சம் போரு, ராசனை வர நேரமாச்சு, பால் ஊற்று வருவார். கொஞ்சம் போரு. ராசனன் அது யாருன்னு? இயற்கை விவசாயம், இயற்கை உரம்லாம் பேசுவார்ல நம்ம ராசனண்டா. அப்படியே அவர் வந்தாருன்னா நீ அப்படியே கொஞ்சம் வாயை பிடுங்க, நமக்கும் ஏதாவது சேதி கிடைக்குதான்னு பார்ப்போம். எல்லா விவரத்தையும் என்ன வச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ நீயே தெரிஞ்ச மாதிரி அடிச்சு விடுறது. நீ வராரு அப்படியே வாயை பிடுங்க. ராசனா
வாங்கண்ணா, வணக்கம் வணக்கம், வாங்க உட்காரு. என்னங்கடா நீ ஆரம்பி நான் ஆரம்பின்னு இருக்கீங்க, என்ன கட்சி கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? அண்ணே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, தண்ணி பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதான் இவர் என்ன சொன்னார்னா கழிவு நீர் பிரச்சனை, நிலத்தடி நீர் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாரு. சரி அவங்க கிட்ட எதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல்ல செஞ்சுட்டு உட்காந்துருக்காருண்ணே. சரி அதான் சரியா. சரி இப்போ மழையிலேருந்து ஆரம்பிப்போம். நமக்கு கிடைக்கிற மழையில் 4 பருவமழை இருக்குது. அதில் 2 நலத்திட்டம் மாதிரி சுத்தமாக மறைஞ்சே போச்சு. அந்த மீதி 2 மானிய திட்டம் மாதிரி சுத்தமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ணே இந்த பிரச்சனை காடுகளை அழிக்கிறதுனால வர பிரச்சனை தானே? நம்ம தமிழ்நாட்டு மலைக்கு ஆதாரமாக இருக்கிறதே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற சோலை காடுகள் தான். அந்த நிலப்பரப்பு நீரும் கடல் நீரும் ஆவியாகி 30% இயற்கையாக நிலப்பரப்புக்கு கிடைக்கிற மாதிரி அந்த இயற்கை சுழற்சி நடந்தாலே நீர் பிரச்சனை, அந்த நிலத்தடி நீர் பிரச்சனை எதுவுமே இருக்காது. ராசனா எனக்கெல்லாம் புரிஞ்சிருக்குங்க. நம்ம ராஜேஷ்க்கும் கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கமாவே சொல்லிடுங்க. நம்ம சென்னை எடுத்து அங்கே குடி தண்ணிக்கு தான் பிரச்சனை, மழை தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த மழை தண்ணி போய் சேர வேண்டிய இடத்துல சேருதா? இல்லையே. அது எங்கன்னா போய் சேருது, வீடு தானே முங்குது. அதை சொல்லு. இயற்கையாகவே மழை தண்ணியை சேமிக்கிற தொட்டி தான் ஏரிகளும் குளங்களும். ஆனால் நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டா எல்லா ஏரிகளும் ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க, தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையாக ஏரியை மீட்க நடவடிக்கை எடுக்காமல் கடல் நீரை குடிநீராக்கிறதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. சென்னையில் ஏரிகள் மாதிரி கிராமப்புறங்களில் குளங்களாண்ணா? நம்ம விவசாய முறையே ஏரி பாசனத்தையும் குளத்து பாசனத்தையும் ஒட்டி தான் இருந்துச்சு. நம்ம பழங்கால நீர் மேலாண்மை ஒட்டி ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான குளங்களை வெட்டி வச்சுருந்தாங்க. அதனால் கோடை காலத்தில் நிலத்தடி நீர் குறையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் பாசனத்துக்கும் பயன்பட்டுச்சு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. மே மாதத்தில் மீன்பிடி தடை சீசன் வர்றப்போ பம்ப் செட்டை வச்சு பூரா தண்ணி உறிஞ்சு எடுத்துட்டு மீன் பிடிக்கிறது நானே பார்த்துருக்குறேங்க ராசனா. நம்ம அரசாங்கம் போடுற வீட்டு மன திட்டம் எல்லாமே குளங்களை மனசில் வச்சு தான் போடுது. ஆனால் நீர் மேலாண்மை அந்த லட்சணத்தில் இருக்குது. இப்போ காவிரி படுகையில் நிலத்தடி நீர் அதிகமாக உள்வாங்கிறதுக்கும் இதுதான் காரணம். பசுமை புரட்சிக்கு அப்புறம் குளங்களை ஒட்டி இருக்கிற பாசன முறை எல்லாமே காணாமலே போச்சு. ஒவ்வொரு காலத்துலேயும் மாற்றம் வர்றது இயற்கை தானுங்கண்ணா. அதை போய் ஒரு பெரிய குறையா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க ராசனா? நாம் மொத்தமாக நீராதார பிரச்சனையை பற்றி பேசும்போது ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பேச முடியாது. அது எப்படின்னா, அதாவது அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த மழைக்காலங்களையும் கணக்கில் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர் வகைகளை, அதாவது அதீத பாசனம், ஏரி பாசனம், இப்படி பல வகையான விவசாய முறைகளை அழிச்சிட்டு அதிக விளைச்சல் கொடுக்குற நீர் அதிகமாக உறிஞ்சிற பயிர்னு ஒற்றை விவசாய முறைக்கு மாற்றுறாங்க. அதுவும் எப்படின்னா, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி 400 அடி 600 அடின்னு போர் போடுறதுக்கு ஆழ்துளை கிணறுக்கான மானியம், அதிக மகசூல், உர மானியம்னு அத்தனை செலவையுமே விவசாய தலையிலே கட்டிடுறாங்க. இப்போ கணக்குப்படி 64% பாசன பரப்பு வறட்சிக்கு இலக்காகுது. ஏன்னா 23 நாள் மழையை சேமித்து வச்சு தான் மீதி இருக்கிற 340 நாள் விவசாயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அதை சேமித்து வைக்கிற குளம், ஏரிகள், நீர்நிலைகள் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டோம்னு சொல்ல வர்றீங்க. இது இப்படி இருக்க, நம்ம கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற புல்வெளியில் அழகுபடுத்துறதுக்கும் கோல்ஃப் மைதானத்துக்கும் எக்கச்சக்கமான தண்ணி அரசாங்கம் விநியோகம் பண்ணுது. மகாராஷ்டிராவில் IPL போட்டிக்காக மட்டும் 60 லட்சம் லிட்டர் தண்ணியை செலவு பண்ணதுக்காட்டி அந்த போட்டியில் இடம் மாற்றணும் ஞாபகத்துக்கு இருக்கா? ஆனால் அதற்கு பயன்படுற புல் வகையை கூட நம்ம வெப்பநிலைக்கு வந்த மாதிரி மாற்றி வளர்த்தா ஒரு சதுரடிக்கு 30 லிட்டர் நீராதாரத்தை சேமிக்கலாம். இதே மாதிரி தாங்க தண்ணி பற்றாக்குறை இருக்கிற இடத்துலலாம் வாட்டர் தீம் பார்க் அமைக்கிறது. டெல்லியில் மட்டும் 6 வாட்டர் தீம் பார்க்கு செயல்பாட்டில் இருந்திருக்குங்க, அனுமதியே வாங்காமல். என்கொயரி வச்சப்போ பூராவேல ஆகப்பட்டானுங்க. பாதுகாப்பான குடிநீர் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் அது சீராக கிடைக்குதானா? இல்லை. அதே மாதிரி சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்கும் சேரலுக்கும் கிடைக்கிற தண்ணியோட இடைவெளி ரொம்பவே அதிகம். எந்த ஒரு பஞ்ச காலத்துலேயும் சாதாரண மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறனே தவிர செஸ்ஸில் இருக்கிற எந்த கம்பெனியும் பாதிக்கப்படுறதே இல்லை. அண்ணா என்னண்ணா அப்படியே 2 பேரும் ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கீங்களாண்ணே? ஆமாடா, தண்ணி பிரச்சனைனால எப்போ பார்த்தாலும் பக்கத்து ஸ்டேட்காரன் தண்ணி வரல, மழை வரலன்னு தேஞ்சர கடையை தேய்ச்சி விட்டுட்டு இருந்தா. அடிப்படை பிரச்சனையை யாரும் பேசலன்னா கோவம் வரத்தானே செய்யும். தண்ணி தான் கண்டிப்பா தேவை. தண்ணி ஆத்துல ஓடி நான் பார்த்து 4 வருஷம் ஆயிப்போச்சு. இயர்லி ஒன்ஸ் பார்த்தா ஒரு 3 டைமா 4 டைமா தான் வந்துட்டு தண்ணியே வரும். தண்ணி பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி கரெக்டாக வரது இல்லைங்க.
அது டைம் காட்டும் 10 நாள் 15 நாள் ஆகி. ஃபஸ்ட்டு தண்ணியே ஒழுங்காக வர மாட்டேங்குது. அப்புறம் எங்கே போய் தண்ணி பிரச்சனை நாங்கள் சொல்ல முடியும்? தண்ணி இல்லாமல் நிறையவங்க கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக தண்ணி தான் நம்மளுக்கு தேவை, முக்கியமான தேவை. குடிநீர் பற்றாக்குறை அது இருக்குது. தண்ணி ஒன்று இல்லைன்னா எல்லாமே பிரச்சனை தானே. தண்ணீர் பிரச்சனைனா இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, மறியல் பண்ணுறாங்க. பத்தாவது எல்லாத்துமே ஐபிஎல் நடக்குது. இது என்ன வேணும்? நிறைய பிரச்சனை. தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணிக்காக எத்தனை பிரச்சனை இருக்குது. சுருக்கமாக ஒரு 2 வார்த்தைகள் சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற அரசியல்வாதி எவனுமே சரியில்லை, எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க மக்களை. எத்தனை பேர் போராட்டம் பண்ணுறாங்க, ஆனால் பதிலே இன்னும் கிடைக்காம இருக்குது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை நீர்நிலைகளையும் மத்திய சர்க்காரோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மத்திய அரசு தான் காரணம். இப்போ நம்ம மாநிலத்துக்கு நமக்கு தனியாக அதிகாரம் வேணுன்றோம். பட் இன்னொரு மாநிலத்தில் எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்குறோம். அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. பிரச்சனைகள் நம்மளுக்கு தண்ணி தரமாட்டேங்கிறாங்க காவேரிக்காரன். அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக நம்ம தண்ணி தேவை, நம்ம தண்ணி கொடுக்கணும். தண்ணீர் பிரச்சனை நிறைய காவிரி பிரச்சனை இருக்குது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுனா பண்ணலாம். அது பிரதமர் தான் முடிவு பண்ணும். காரணம் இல்லைங்க, உள்ள அரசியல்வாதி பண்ணுற அட்டகாசம் தான் அது காரணம். காரணங்கள் அரசியல் கட்சி தான், அதிமுக தான். கர்நாடகா பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட்டி சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறாங்க தண்ணி. அண்ணே, நம்ம தண்ணியை பற்றி இவ்வளோ பேசணும், ஆனால் காவிரியை பற்றி ஒன்றுமே பேசலேண்ணே. டே பூராத்தையும் ஒரே வீடியோவில் பேசுவாங்க. அடுத்த வீடியோடைய ஸ்பெஷலாக டிவி ஒன்று போட்டு இதை பற்றிலாம் பேசி போடலாம். டே நீ வீட்டுக்கு போனோன்னே நக்லைட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணு, மறந்து நுழைஞ்சிடாது. என்னங்க நீங்களும் மறந்துடாமல் நக்லைட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பிட்டுக்கடா.